ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம், இல்லை ஏதாவது பிளெண்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் கட்டி இல்லாமல் அதை க்ரீமியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். துவரம்பருப்பை ஒரு 5 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், 1 ஸ்பூன். அதை நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி அந்த பேஸ்ட்டை அந்த தயிர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வெண்டைக்காயை ரெடி பண்ணிவிடுவோம். ஒரு பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 5 வெண்டைக்காயை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்குவோம். வெண்டைக்காய் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தயிர் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மிக்ஸி ஜாரு அந்த கப்பெல்லாம் கழுவி கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த குழம்புக்கு தேவையான உப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, மோர் குழம்பு ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஒரு கொதி அப்படியே பொங்கி நுர வர மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்மளோட மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ட்ரை பண்ணி பாருங்கள்.